பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்ன? மகனே மகளே, நீ ஆதியிலேருந்து அந்த அன்பை விட்டுட்ட. ஸ்டார்டிங்கில் நீ நிறைய நேரம் ஜெபம் பண்ண, நிறைய நேரம் பைபிள் படித்த, நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா என்ன கூட ஆவிக்குரிய ரிலேஷன்ஷிப்பில் கரெக்டாக இருந்த. இப்போ உனக்கு கொஞ்சம் வேலை வந்துடுச்சு, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீ இப்போ இருக்க. அதனால் பார்த்தீங்கன்னா என்னோட அன்பை நீ விட்டுட்டப்பா. நீ சர்ச்சுக்கு போகிற, பைபிள் படிக்கிற, ப்ரேயர் பண்ணுறமே எல்லாமே கரெக்டு தான். ஆனால் எல்லாமே கடமைக்காக தான் பண்ணுற. நீ ஸ்டார்டிங்லேருந்து அந்த அன்பு இப்போ உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லி நம்மள பார்த்தாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே மகளே, ஏசப்போடைய அன்பை விட்டு நீங்கள் ரொம்ப தூரத்தில் போயிட்டீங்களா? நீங்கள் ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்துட்டாங்க, அவங்க உங்களை ஏசப்பா விட்டு ரொம்ப தூரத்தில் கொண்டு போயிட்டாங்க. ஏசப்போடைய அன்புக்கிட்ட நீங்கள் வர முடியாத நிலைமைக்கு இப்போ நீங்கள் இருக்கீங்க. நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், ஏசப்பா என்னை ஏற்றுக்கவே மாட்டார், இந்த உலகத்தில் நிறைய தவறு பண்ணனால ஏசப்பா என்னை விட்டு விலகிட்டாருன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? ஏசப்பா சொல்கிறாரு, நீ ஆதிலேருந்து அன்பை விட்டுட்ட, இருந்தாலும் நீ எந்த நிலைமையில் விழுந்தியோ அதே நிலைமை நீ எழுந்துக்கோன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு. இந்த உலகத்தில் இருக்க மனுஷங்க உங்ககிட்ட அன்பு கொடுப்பாங்க, அந்த அன்பு வேல்யூவாக இருக்கும், நீங்கள் நம்புவீங்க. ஆனால் அந்த அன்பு உங்களை ஏமாத்திருங்க. ஆனால் ஏசப்போடைய அன்பு ஒரு நாளை ஏமாத்தாதுங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா ஏசப்போடைய அன்பு உங்களுக்காக தான் காத்திருக்கு. அன்னைக்கு இளையகுமாரன் அப்பா விட்டு ரொம்ப தூரம் பண்ணாரு, அப்பா கிட்ட வரும்போது அப்பா அன்போடு அணைச்சு கொண்டாரு. இன்னைக்கும் ஏசப்பா உங்களை அன்போடு அணைச்சிக்கிறதுக்கு தயாராக இருக்காரு. ஏசப்போடைய அன்பு உங்கள் இருதயத்தோட வாசலில் காத்துட்டு இருக்கு. நீங்கள் ஏசப்போடைய அன்பை ஏற்றுக்க போறீங்கன்னா அமேன் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்குரிய வசனங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.